Good evening students. Okay, நம்ம லாஸ்ட் வீடியோல மார்னிங் செக்ஷன் வீடியோஸ்ல லாஸ்ட் நம்ம என்ன பார்த்திருந்தோம், ஓம்ஸ் லா அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டு தான் பார்த்திருந்தோம். ஓகேவா? ஸோ ஓம்ஸ் லா ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ். இது நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. எது இருந்தாலும் இந்த இதில் வந்து என்னது மாறாத வெப்பநிலை தான் ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லைன். ஓகேவா? யார் வந்தாலும் எதுவும் மறந்துடாதீங்க இதை மட்டும். நெக்ஸ்ட் ஒன் ஃபார் வந்து ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன சொன்னோம், ஒரு மின்சுற்று செல்லும் மின்னோட்டத்திற்கு எதிராக அந்த மின்சுற்று கொடுக்கும் விசையானது ரெசிஸ்டன்ஸ் அல்லது மின்தடை என்கிறோம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம், நார்மலாக உள்ள ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் we are going to discuss about the specific resistance அப்படின்னு அர்த்தம். ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னா, ஒரு கனசதுர கட்டையின் எதிரெதிர் பக்கங்களுக்கு இடையே உள்ள மின்தடையின் அளவே. ஒரு கனசதுரம் இருக்குன்னு நினச்சிக்கோ, அந்த கனசதுரத்துக்கு ஆப்போசிட் அண்ட் ஆப்போசிட் சைட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஆப்போசிட் அண்ட் ஆப்போசிட் சைட்ஸுக்கு இடையே உள்ள மின்தடையினுடைய அளவு தான் என்னது, அந்த மெட்டீரியலுடைய ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸோட யூனிட் என்னது, யூனிட் இஸ் ஓம் மீட்டர் ஆகும். எதிரெதிர் பக்கங்கள் சொல்றோம் இல்லையா, ஸோ சைட்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ்க்கு இடையில உள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸோட அளவு தான் என்னது, ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல நிறைய இடத்துல என்ன பண்ணுவாங்க, இந்த கொஸ்டின்ஸ் கேட்க சான்சஸ் என்னது இருக்கு. ஓகேவா? அதோட யூனிட் வந்து என்னப்பா, ஓம் மீட்டர். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் நல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், இது நல்லா கரெக்டாக படிச்சுக்கோங்க. 2 மார்க் நான் என்ன பண்ணியிருக்கேன், அதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் ஃபோர் எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னால ஓகேவா, அது டெம்பரேச்சரில் ஒரு எஃபெக்டை உண்டாக்குது. ஓகேவா? மின் தடைன்னு சொன்னோம் இல்லையா, மின்சாரத்திற்கு ஒரு தடையை உண்டு பண்ணுது. அதில் ஒரு டெம்பரேச்சர்னால என்னென்னது எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர் ஆன் ரெசிஸ்டன்ஸில் டெம்பரேச்சரோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதில் இங்கே ரொம்ப இதெல்லாம் தேவையில்லை, இதை மட்டும் மெயினாக பாருங்கள். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின். 3 மார்க் கொஸ்டின்ஸில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவாப்பா? டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட். ஓகேவா? அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கடத்தியின் மின்தடையானது, ஒரு கடத்தினா என்னது, ஒரு கண்டக்டரோட மின்தடைனா என்னது, ரெசிஸ்டன்ஸ். மின்தடையானது 0 டிகிரி செல்சியஸில் R0 ஓம் எனவும், R0னா என்ன, ஸ்டார்டிங்ல உள்ள, அதான் 0 டிகிரி இனிஷியல் அந்த டெம்பரேச்சர்ல அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து என்னது, R0 ஓம் எனவும், T0 டிகிரி செல்சியஸில் அந்த ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்னது, RT ஓம் எனவும் இருப்பதாக கொள்வோம். உங்களோட அசம்ஷன்ஸ் தான். நான் ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிறேன். 0 டிகிரி செல்சியஸ்ல அந்த ரெசிஸ்டன்ஸ் அந்த வழியா ஃப்ளோ ஆகிற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து R0 அப்படின்னு, அதோட யூனிட் இஸ் ஓம்னால ஓம்னு எடுத்துக்கிறாங்க. T0 டிகிரி செல்சியஸ்ல RT ஓம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதிலிருந்து மாறுபடக்கூடிய மின்தடையின் அளவானது, ஏன்னா ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ மாறுது. ஸ்டார்டிங் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கு, 0 டிகிரி செல்சியஸ்ல R0 இருக்கு, T டிகிரி செல்சியஸ்ல என்னவா இருக்கு, RT இருக்கு. ஸோ இறுதி மின்தடையின் அளவானது RT மைனஸ் R0 ஆகும். ஓகேவா? இறுதி பாயிண்ட் மைனஸ் ஆனது இனிஷியல் பாயிண்ட் ஆகும். இதிலிருந்து இந்த அளவானது கண்டக்டரின் இனிஷியல் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். இனிஷியல் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்னது, R0க்கு நேர் விகிதத்தில் இருக்கும். எந்த அளவானது, இந்த RT மைனஸ் R0 அளவானது ஸ்டார்டிங் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் R0க்கு நேர் தகவில், RT மைனஸ் R0 இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு R0. ஓகேவா? நெக்ஸ்ட் என்னப்பா பார்க்க போறோம், டெம்பரேச்சர் ரைஸுக்கும் நேர் விகிதத்தில் இருக்கும். டெம்பரேச்சர் ரைஸ்னா என்ன, T மைனஸ் 0. RT மைனஸ் R0 ஆனது இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் ரைஸ். 0லேருந்து T டிகிரி செல்சியஸ்க்கு அது என்னவா இருக்கு, இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸுக்கும் என்னவா இருக்கும், அது டெம்பரேச்சர் ரைஸுக்கும் நேர் விகிதத்தில் இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் உள்ள கீழே உள்ள இந்த லைன்ஸ்லாம் எதுவுமே வேண்டாம், இதை மட்டும் நீங்கள் படித்தா போதும். இதுலேருந்து எது வரைக்கும் இங்கேருந்து படிக்கணும். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் என்பது 1 ஓம் மின்தடையில் 1 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் போது அந்த கண்டக்டரில் மாறுபடும் மின்தடையின் அளவாகும். ஓகேவா? நான் 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுக்குறேன். அந்த 1 ஓம் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுக்குறப்ப எனக்கு 1 டிகிரி செல்சியஸை நான் என்ன பண்ணுறேன், டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக என்னுடைய ரெசிஸ்டன்ஸில் ஒரு வேறுபாடு நான் என்னது ஃபீல் பண்ணுறேன். அப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு பேர் தான் என்னது, ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் என்னது, ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன அப்படின்னா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக அதோட ரெசிஸ்டிவ் எலமெண்ட் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அல்லது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஏதோ ஒன்று மாறுபடக்கூடியது. ஓகேவா? அதான் இங்கே இருக்காங்க. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்பது 1 ஓம் மின்தடையில் 1 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் போது அந்த கண்டக்டரில் ஏற்படும் மின்தடையின் அளவாகும். அந்த கண்டக்டரில் மாறுபடும் மின்தடையின் அளவாகும். தட் இஸ் நத்திங் பட் என்னது, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். இப்போ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா, ஸ்டார்டிங் பாயிண்ட்ல R0 ஓமா இருக்கு, டிகிரி செல்சியஸ்ல வந்து என்னது RT ஓமா
நினைவு கொள்வோம். அப்போ என்ன அந்த ஆர்டி மைனஸ் ஆர் நாட் ஆனது எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது? ஸ்டார்டிங்கில் இனிஷியல் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்க்கு நேர்த்தகவிலும் நெக்ஸ்ட் நேர்த்தகவிலும் நாங்கள் டெம்பரேச்சர் ரைஸுக்கு நேர் வீதத்திலும் இருக்கும். ஆர்டி மைனஸ் ஆர் நாட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டி மைனஸ் வந்து 0. ஸோ இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஓம் மின்தடை கொடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுது? 1 டிகிரி செல்சியஸ் வந்து அதிகரிக்கும் போது அந்த கண்டக்டரில் மாறுபடும் மின்தடையினுடைய அளவாகும். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே உனக்கு தேவையில்லை. சம்மில் என்ன கேட்பாங்களோ அது மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த பாக்ஸாக போட்டிருக்காங்கல்லப்பா, கட்டங்கட்டமாக போட்டிருக்கா, அவங்களுக்கு தெரியுதா? இந்த கட்டங்கட்டமாக போட்டிருக்க இந்த எக்ஸ்பிரஷனை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா இதில் வந்து என்னென்னலாம் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாக்ஸில் என்ன இருக்குப்பா? RT is equal to R0 into 1 plus alpha naught into T. இதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஒன்னு போட்டிருக்கா இல்லையா? இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க? இறுதியில் உள்ள ரெசிஸ்டிவ் வேல்யூ ஸ்டார்டிங்கில் உள்ள ரெசிஸ்டிவ் வேல்யூ தான் O அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இன்ட்டு 1 plus alpha naught into T. ஆல்ஃபா நாட்னா ஃபார்மில் என்னப்பா? அதான் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்டை எப்படி டினோட் பண்ணுறாங்க அங்கே? ஆல்ஃபா நாட். ஓகே, அந்த ஸ்லாஷ் பண்ணியிருக்கேன் இல்லையா, அடிச்சிருக்கேன்ல, அந்த நீங்கள் படிக்க தேவையில்லை. இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோட ஃபார்மில் அதில் லாஸ்ட்டாக என்ன இருக்காங்க? ஆல்ஃபா நாட் ஈக்குவல் டு RT மைனஸ் ஆர் நாட் டிவைட் பை ஆர் நாட் இன்ட்டு டி. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ புரியுதா? எங்கே டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா சொல்லுங்கள். ஏன்னா இதெல்லாம் எக்ஸ்பிரஷன் நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப குழம்பி போயிருவீங்க. அதனால் லாஸ்ட் எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி வந்தது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஆல்ஃபா நாட் இஸ் ஈக்குவல் டு RT மைனஸ் ஆர் நாட் டிவைட் பை ஆர் நாட் இன்டூ டி. ஓகேவாப்பா? அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஆல்ஃபா நாட்னா என்ன? சேஞ்ச் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். சேஞ்ச் ஆகுது ரெசிஸ்டன்ஸ் 0லேருந்து டீக்கிறது சேஞ்ச் ஆகுது. டிவைட் பை இனிஷியல் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு சார்ஜ் ஆஃப் வந்து டெம்பரேச்சர். இனிஷியல் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்னது? ஆர் நாட் இன்ட்டு என்ன எழுதியிருக்காங்கங்க? சான்ஸ் ஆஃப் வந்து சேஞ்ச் ஆஃப் வந்து டெம்பரேச்சர். சேஞ்ச் ஆஃப் வந்து டெம்பரேச்சர் டீக்கு எழுதிருக்காங்க. ஓகே, இப்போ லாஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. RT is equal to R0 into 1 plus alpha naught into T. அப்போ இல்லை R0 கொடுத்து RT கால்குலேட் பண்ணால் நம்ம பண்ணிடலாம். அப்போ R0 டும் ஆல்ஃபா நாட்டு தெரிஞ்சுன்னா என்ன கால்குலேட் பண்ணிக்கலாம்? RT கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதில் என்னது? RTயும் ஆல்ஃபா நாட்டு தெரிஞ்சால் என்ன கால்குலேட் பண்ணிக்கலாம்? R0 கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்கள். RT is equal to R0 into 1 plus alpha naught into T1. Tன்ற டெம்பரேச்சர்லேருந்து T1ன்ற டெம்பரேச்சருக்கு அது மாறி இருக்கனால T1 T2 டினோட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷன் பாருங்க. R0 R2 is equal to R0 into 1 plus alpha naught into என்னது? T2. இப்போ R2 is equal to R0 into 1 plus alpha naught into T2. நெக்ஸ்ட் இங்கே லாஸ்ட் எக்ஸ்பிரஷன் இருக்காங்க. R2 is equal to R1 into 1 plus alpha 1 into T2 minus T1. அப்போ ரெண்டு டெம்பரேச்சர் கொடுத்து ரெண்டு ரெசிஸ்டிவ் வேல்யூ கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டெம்பரேச்சர் கொடுத்து ஒரு ரெசிஸ்டிவ் வேல்யூ கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ரெண்டு ரெசிஸ்டிவ் அண்ட் ஒன் டெம்பரேச்சர்னா இந்த ஃபார்முலா, ரெண்டு டெம்பரேச்சர் ரெண்டு ரெசிஸ்டிவ்னா இந்த ஃபார்முலா. ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் இப்போ சம்மு பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போதைக்கு இந்த மனப்பாடம் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு நிமிஷம்ப்பா. ஓகேவாப்பா? இது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? இப்போ அந்த ஃபார்முலாவில் மட்டும் உள்ளதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கட்டத்தில் உள்ள ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்ன பண்ணுங்கன்னா பின்னாடி ஃபார்முலா என்ன நம்மளோட சம்முக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஃபஸ்ட்டு சம் என்னப்பா இங்கே எழுதியிருக்காங்க? ஃபஸ்ட்டு சம் இந்த ப்ராப்ளம் நம்பர் 1.29 இருக்கு இல்லையா, அதை ரீட் பண்ணுங்கள். 1.29 என்னப்பா இருக்குங்க? A coil of copper wire has a resistance of 15 ohms at என்னது 20 degree Celsius. ஓகேவா? 20 டிகிரி செல்சியஸில் அந்த காயில் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து என்ன இருக்குது அப்படின்னா என்ன இருக்குது? 15 ohms. ஓகேவா? அப்போ T1 is equal to 20 degree Celsius. ஓகேவா? T1ஓட வேல்யூ என்னதுங்க? 20 degree Celsius. அப்போ R1 வேல்யூ என்ன இருக்காங்க? 15 ohm. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்காங்க? டிட்டர்மைன் த ரெசிஸ்டன்ஸ் அட் 70 degree Celsius. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? 20 டிகிரி செல்சியஸாக இருக்கும் போது 15 ஓமாக இருக்குது. என்ன இருக்காங்க? 20 டிகிரி செல்சியஸாக இருக்கும் போது 15 ஓம். அப்போ 70 டிகிரி செல்சியஸாக இருக்கும் போது என்ன ரெசிஸ்டிவ் வேல்யூ அப்படின்னு நம்மளுக்கு என்ன பண்ணிக்காங்க? கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதில் நெக்ஸ்ட் என்ன பார்க்கணும்? இந்த டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தி காப்பர் இஸ் 0.00394 ஓம் பர் டிகிரி செல்சியஸ். ஓகேவா? உனக்கு டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ஸ்னா எப்படிப்பா டினோட் பண்ணுவாங்க சொல்லியிருக்கேன்? ஆல்ஃபா நாட். அதான் அதோட டினோஷன். என்ன ஃபார்முலா? RT மைனஸ் ஆர் நாட் டிவைட் பை ஆர் நாட் இன்டூ டி. அதான் இங்கே எழுதியிருக்காங்க. ஆல்ஃபா நாட் இஸ் ஈக்குவல் டு 0.0394 எழுதியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டிட்டர்மைன் தி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ. அப்போ
T1 T2 கொடுத்து R1 R2 என்ன கேட்டிருக்காங்க, T1 T2 வேல்யூ தெரியும், ஆல்ஃபா நாட் தெரியும், R1 தெரியும். அப்போ என்னப்பா ஃபார்முலா வரும் நம்மளுக்கு இங்கே, ஏன்னா T1 T2 எல்லாம் கொடுத்து இந்த மாதிரி கேட்டாங்கன்னா R2 is equal to R1 into 1 plus alpha 1 into T2 minus another T1. ஸோ இந்த ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். புரியுதா? ரெண்டு ரெசிஸ்டிவ் எலமெண்ட், ரெண்டு டெம்பரேச்சர் கொடுத்து அதில் ஆல்ஃபா நாட்டும் கொடுத்து கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா தான். ஸோ என்ன பண்ணால் R2 is equal to R1 into 1 plus alpha 1 into T2 minus another T1. அப்போ R1 value is given 15 into 1 plus alpha 1 value is also given. Alpha is 0.0394 into T2 minus T1. T2 value 70 minus 20. ரெண்டு ஃபைனல் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைனல் எக்ஸ்பிரஷன் இந்த 17.995 ஓம். இதான் R2 வேல்யூ. இப்போ இந்த சம் கண்டுபிடிச்சாச்சா? இதெல்லாம் 2 மார்க் 3 மார்க்கில் நிறைய கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகே, அந்த சம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, நல்லா கேல்குலேட் பண்ணிக்கோங்க. T1 T2 R1 R2 கேட்டு T1 கொடுத்துட்டாங்க, R1 கொடுத்துட்டாங்க, T2 கொடுத்துட்டாங்க, R2 கேட்டிருக்காங்க, ஆல்ஃபா நாட் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன எக்ஸ்பிரஷன் ஃபார்முலா இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். R2 is equal to R1 into 1 plus alpha 1 into T2 minus T1. ஸோ எல்லா வேல்யூ அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃபைனலாக என்ன பண்ணிக்கலாம், R2 வேல்யூஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்பர் 1.30. இதில் என்ன கேட்டிருக்காங்கப்பா, த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ காயில் ஆஃப் வயர் increases from. அப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஒரு காயில் ஆஃப் வயரோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எப்படி இன்க்ரீஸ் ஆகுது? 15 ohms at 15 டிகிரி செல்சியஸ், 15 டிகிரி செல்சியஸ். அப்போ எனக்கு என்ன ஓம் கிடைக்குது, R1ஓட வேல்யூ வந்து 50 ஓம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, at 55 டிகிரி செல்சியஸ், at 58 ohms at 55 டிகிரி செல்சியஸ். அப்போ 58 ஓமாக இருக்குது. எப்போ 55 டிகிரி செல்சியஸ். அப்போ ஓகேவா? அப்போ R1 is equal to 50 இருக்கும்போது T1 is equal to 15 டிகிரி செல்சியஸ், R2 is equal to 58 ஓமா இருக்கும்போது T2 is equal to என்ன டிகிரி செல்சியஸ், 55 டிகிரி செல்சியஸ். calculate the temperature coefficients of the conductor material at 0 டிகிரி செல்சியஸில் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஆல்ஃபா நாட் என்னன்னு சொல்லி கேல்குலேட் பண்ண. இப்போ R1 R2 T1 T2 எல்லாம் கொடுத்து உனக்கு என்ன கேட்டிருக்காங்க, அங்கே ஆல்ஃபா நாட் கேட்டிருக்காங்க. டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்போ டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ஸ் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா இந்த நாலாவது ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது பார்த்தா, இந்த எக்ஸ்பிரஷன் R1 divided by R2 is equal to 1 plus alpha naught into T1 divided by 1 plus alpha naught into T2. ஏன்னா R1 R2 வேல்யூ தெரியும், T1 T2 வேல்யூ தெரியும், எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா என்ன கிடைச்சிடும் நம்மளுக்கு, ஆல்ஃபா நாட் மட்டும். அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை நான் என்ன பண்ணுறேன், இந்த சம்மில் இங்கே சால்விங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். R1 by R2 is equal to 1 by alpha naught into T1 divided by 1 by alpha naught into T2. அப்போ R1 வேல்யூஸ் என்னது 50 divided by 58 equal to 1 plus alpha naught into 15 divided by 1 plus என்னது alpha naught into 55. 1 plus alpha naught into 55. ஸோ எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். 50 into 1 plus alpha naught into 55 is equal to 50 into 58 into 1 plus alpha naught into 15. அப்போ உள்ள கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் ஃபைனலி we can get the answer for alpha naught is equal to 4.25 into 10 to the power minus 3 ohm per degree Celsius. ஏன்னா டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ஸோட யூனிட் என்னது, ஓம் per டிகிரி. ஒரு ஓம் மின்தடையில் 1 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும் போது அந்த மின்சுற்றில் ஏற்படக்கூடிய என்னது மாறுபடக்கூடிய ரெசிஸ்டன்ஸோட மதிப்பு தான் என்னது, டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் த ஹெட்டிங் இஸ் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம், கெப்பாசிட்டன்ஸ் வந்து ஒரு சர்க்கியூட்டில் சீரியஸாக கனெக்ட் பண்ணி இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா? இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒரு சர்க்கியூட்டில் சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா என்ன விதமான ஆப்ரேஷன்ஸ் நடக்கும்? ஓகேவா? ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரீஸ். ஓகேவா? அப்படின்னா என்னதோ ஒரு ரெசிஸ்டர்னா ஆர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ரெசிஸ்டன்ஸ் சீரீஸ்னா என்னது, தொடர்ச்சியாக. அப்போ R1 R2 R3 இப்படி நான் தொடர்ச்சியாக என்ன பண்ணியிருக்கேன், கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் பொழுது இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எது வில் பி சேம், கரண்ட் வில் பி சேம். எது டிஃப்ரெண்ட் ஆகும், வோல்டேஜ் வில் பி டிஃப்ரெண்ட். ஓகேவா? ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்தாச்சு அப்படின்னாலே அங்கே வோல்டேஜ் கரண்ட் இருக்கும். ஸோ V is equal to I into R, ஓம்ஸ் லா. பை அப்ளைங் தி ஓம்ஸ் லா V is equal to I into R இருக்கா. இப்போ ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணோம்னா அந்த சர்க்கியூட்டில் என்ன சேமாக இருக்கும், கரண்ட் தான் ஒரே மாதிரி அந்த R1 ரெசிஸ்டன்ஸ் வழியாகவும் R2 ரெசிஸ்டன்ஸ் வழியாகவும் R3 ரெசிஸ்டன்ஸ் வழியாகவும் ஃப்ளோ ஆகும். எது மட்டும் வேறும், வோல்டேஜ் மட்டும். இந்த வோல்டேஜ் அக்ராஸ் தி R1 ரெசிஸ்டன்ஸ் V1, வோல்டேஜ் அக்ராஸ் தி R2 ரெசிஸ்டன்ஸ் இஸ் V2, வோல்டேஜ் அக்ராஸ் தி R3 ரெசிஸ்டர் இஸ் V3. ஓகேவா? அப்போ ஃபைனலாக உனக்கு என்ன கிடைக்குதுங்க,
வோல்டேஜ் தான் டிஃபர் ஆகுது. அப்போ வோல்டேஜ் V இங்கே எழுதியிருக்காங்க பாரு. சீரிஸ் சர்க்கியூட்டில் எல்லா மின்தடையிலும் செல்லும் கரண்ட் ஆனது ஒரே அளவாக இருக்கும். ஏன்னா அதனால என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே காமனாக ஒரு ஐன்னு சொல்லி டினோட் பண்ணியிருக்காங்களா, அப்போ ஒரே அளவாக இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றிற்கும் அக்ராஸில் உள்ள வோல்டேஜ் ட்ராப் ஆனது வெவ்வேறாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ்க்கும் அக்ராஸாக உள்ள வோல்டேஜ் மட்டும் என்னவா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதான் V1 V2 V3. ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட், சீரிஸ் சர்க்கியூட்டுக்கு கொடுக்கும் சப்ளை வோல்டேஜ் V இன் அளவானது ஒவ்வொரு மின்தடையிலும் ஏற்படும் வோல்டேஜ் டிராப்புகளின் கூட்டுத்தொகைக்கு சமமாக இருக்கும். அப்போ இதுக்கு அக்ராஸாக ஒவ்வொரு ரெசிஸ்டருக்கும் இந்த மொத்த டோட்டல் வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மொத்த சர்க்கியூட்டோடைய வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ரெசிஸ்டர்ஸ்க்கு அக்ராஸாக உள்ள வோல்டேஜை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிக்கணும். ஐ மீன் கூட்டுக்கணும். கூட்டுத்தொகை தான் என்னது, சமம். ஸோ V is equal to V1 plus V2 plus V3. V1 தேவை அப்படின்னா ஏன்னா I மாறாது, எது மாறும், R1 மாறும். ஸோ V1 is equal to I into R1, V2 is equal to I into R2, V3 is equal to I into R3. இதில் எதுமா காமனாக இருக்குது எல்லாத்துலேயுமேவோ இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த ஃபார்முலாவில். V is equal to V1 இடத்துல I into R1, V2 இடத்துல I into R2, V3 இடத்துல I into R3. அதில் எதுலையுமே எல்லாம் காமனாக இருக்கிறது என்னது, I. ஸோ ஐயை வெளில எடுத்துட்டோம்னா உள்ள என்ன வரும், R1 plus R2 plus R3. இப்போ V by I is equal to R1 plus R2 plus R3. உங்கள் எல்லாருக்குமே ஃபார்முலா தெரியும், ஓம்ஸ்லா படி V is equal to என்ன படித்தோம், இந்த பாருங்கள் ஓம்ஸ்லால V is equal to என்னது, I into R. அதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன் நான். ஏன்னா V is equal to I into R. அப்போ இங்கே V by I அப்படின்னு என்ன கிடைக்கும், R equal to R1 plus R2 plus R3. இப்போ ரெசிஸ்டர்ஸ் ஆர் கண்டக்ட் இன் சீரிஸ் மீன்ஸ் ஃபைனல் எக்ஸ்பிரஷன் என்ன கிடைக்கும் உனக்கு, R is equal to R1 plus R2 plus R3. ஓகேவா. நெக்ஸ்ட் புத் த ஹெட்டிங் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். பேரலல் அப்படின்னு என்ன அர்த்தம், எல்லா ரெசிஸ்டன்ஸுமே நான் என்ன பண்ணிக்கேன், 1 by 1 கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன அங்கே என்ன சேமாக இருக்குன்னு சொன்னீங்க, அது அப்படியே இங்கே ஆப்போசிட்டாக சொன்னோம். ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸாக இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் சேமாக இருக்கும், எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வோல்டேஜ் டு பி டிஃப்ரெண்ட். அதே ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலலாக இருந்துச்சு அப்படின்னா V காமனாக இருக்கும். ஸோ Vயை வெளில எடுத்துடுறேன். அப்போ உள்ள என்ன வந்துடும், 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. இதில் என்ன பண்ணுறோம், இங்கே ஐன்னு இருக்கா, இந்த V வந்து கீழே போயிருமா, ஸோ இங்கே பெருக்கல்ல இருக்குது, கீழே போனால் என்ன அந்த வகுத்தல்ல மாறும். ஸோ I by V is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. ஓகேவா. I by Vனா என்ன ஃபார்முலா, V. ஏன்னா V is equal to I into R உனக்கு தெரியும். அப்போ I by V is equal to என்ன கிடைக்குங்க, 1 by R. ஏன்னா I by V is equal to 1 by R க்கு ஈக்குவல். ஸோ 1 by R is equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3. உனக்கு எல்லாருமே மேக்ஸில் சொல்லி கொடுத்துருப்பாங்க எல்சிஎம். ஏன்னா இங்கே டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்னா பகுதி, நியூமரேட்னா என்ன சொல்லியிருக்கேன், தொகுதி. பகுதியில் எல்லாமே என்னவா இருக்குது, டிஃப்ரெண்ட் வேல்யூவாக இருக்கும். ஸோ காமனாக நான் என்ன பண்ணிக்கிறேன், மீச்சியமாக எடுத்து என்ன பண்ணுறேன், R1 R2 R3. இப்போ இங்கே R1 இருக்குது, என்ன மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும், R2 R3. இங்கே R2 இருக்குது, என்ன மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும், R3 R1. இங்கே R3 இருக்குது, அப்போ என்ன மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும், R1 R2. இப்போ என்ன கிடைக்கும், ஃபைனல் எக்ஸ்பிரஷன் லாஸ்ட்டாக R1. இப்போ இங்கே 1 by R தான் இந்த வேல்யூ. அப்போ R வந்துச்சு அப்படின்னா என்னது, இது அப்படியே மாற்றி போடணும். 1 by Rோட வேல்யூ தான் இது. நான் கேட்டிருக்கிறது என்னது, R தான் கேட்டிருக்காங்க. அப்போ இதை அப்படியே என்ன பண்ணிக்கணும், தலைகீழாக போடணும். ஸோ கீழே இருக்கிறது மேலே, மேலே இருக்கிறது கீழே வந்துடும். ஓகேவா. ஸோ R1 R2 R3 டிவைட் பை R1 R2 plus R2 R3 plus R3 R1. இது வந்து என்னது, ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். ஓகேவா. ஸோ இன்னைக்கு கிளாஸ் என்ன பண்ணுன்றதை ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. திரும்ப ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுறேன். இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம். அது என்னென்னா ஒரு கனசதுர ஒரு கட்டை இருக்குது, அந்த கட்டையில் நிறைய பக்கங்கள் இருக்குது. ஐ மீன் என்ன சொல்லுவாங்க, கனசதுரம் அப்படின்னா ஸ்கொயர் ஷேப்பில் நிறைய கலராக இது பார்த்துருக்கீங்க இல்லையா, அதில் நிறைய சைட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சைட்ஸ் ஒவ்வொன்றுக்கு இடையில ஒரு ரெசிஸ்டிவ் எலமெண்ட் இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸ் எலமெண்ட் ஆனது என்ன ஆகும் அப்படின்னா எதிரெதிர் பக்கங்களுக்கு இடையில மின்தடைகளோட அளவு, ஆப்போசிட் அண்ட் ஆப்போசிட் சைட்ஸுக்கு இடையில உள்ள ரெசிஸ்டிவோட வேல்யூ தான் என்னது, ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. அதில் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட்ஸோட எக்ஸ்பிரஷன், லாஸ்ட் எக்ஸ்பிரஷன் என்னப்பா பார்த்துருக்கோம் நம்ம இங்கே, α0 ஈக்குவல் டு RT மைனஸ் R0 டிவைட் பை R0 இன்ட்டு T. இது வந்து 3 மார்க்கில் கேட்க சான்சஸ் இருக்குது, அதை படிச்சுக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன கேட்பாங்க அப்படின்னா சம்முலையும் இதை கேட்பாங்க. சம்முக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பாக்ஸாக போட்டிருக்கேன். எல்லா எக்ஸ்பிரஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றபடி இந்த இதெல்லாம் தேவையே இல்லை. பாக்ஸில் உள்ளது மட்டும் என்ன பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அது ரிலேட்டடான 2 ப்ராப்ளம்ஸ் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் யார் என்னது கனெக்டட் இன் சீரிஸ் சர்க்கியூட் என்னன்னு பார்த்துருக்கோம். அது ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல் சர்க்கியூட். ரெசிஸ்டன்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் சர்க்கியூட் அப்படின்னா என்ன கிடைக்கும், லாஸ்ட் எக்ஸ்பிரஷன் R is equal to R1 plus R2
R2 plus R3. Resistance are contained in parallel means என்ன கிடைக்குது R1 R2 R3 divided by R1 R2 plus R2 R3 plus R3 R1. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் டுமாரோ செக்ஷன் பார்க்கலாம்.